கவலைகள் மாறும். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மத்தேயு 6:27. காட்டுப்பகுதியில் மரம் வெட்டி பிழைக்கும் வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான். மிகுந்த மழை பெய்ததால் அவன் மரம் வெட்ட வழியின்றி தவித்தான். செய்வதறியா நிலையில் அவன் தன் கைகளை கன்னத்தில் வைத்தவாறு கவலையோடு வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்தான். அப்பொழுது சில சிட்டுக்குருவிகள் அவனுக்கு முன்பாக சந்தோஷமாய் பாடிக்கொண்டு பறந்து திரிந்தன. உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம். இந்த சிட்டுக்குருவிகளுக்கு இருக்கக்கூட கூடு இல்லை, சாப்பிடவும் ஆகாரமில்லை. அப்படி இருந்தும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாய் இருக்கின்றன என்று எண்ணி வியந்தான். மழை பெய்யும் இந்த காலத்திலும் அவைகளை இயேசு சுவாமி போஷித்து பராமரிக்கிறார். அப்படி இருக்கும்போது அவைகளை காட்டிலும் நான் விசேஷமானவன் அல்லவா? ஆகவே இந்த சிட்டுக்குருவிகளை போஷிக்கிற ஆண்டவர் என்னை போஷிக்க மாட்டாரா? வேதத்தை அறிந்தும் கண்கள் இருந்தும் பார்வையற்றவனாய் இருந்து விட்டேனே என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொண்டவனாய் வீட்டிற்குள் நுழைந்தான். என் அருமையான அன்பு தேவ ஜனமே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. கவலைப்படுவதனால் நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சில சமயம் கப்பல் தலைவன் போல் எல்லாமே நம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். கப்பலின் சுக்கானை நம் கையில் தந்து கப்பலை திருப்பு என்று கூறினால் எதையும் செய்ய தகுதியற்றவர்களாயிருக்கிறோம். ஆனால் கப்பலுக்கு தலைவன் நான் தான். கடலில் ஆரவாரம், பாதை தெரியவில்லை என்று பல சாக்கு போக்கு சொல்லி கவலை கொள்ளுகிறோம். புயல் இங்கு மட்டுமல்ல, எல்லா இடமும் வீசிக்கொண்டிருக்கிறது. தேவன் ஆரவாரத்தை கண்டு அமைதியாய் நித்திரை செய்கிறவர் அல்ல. அவர் எப்போது நம்மை விடுவிக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆகையால் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. பறவைகளை கூட பிழைப்பூட்டுகிற பரம தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லவா? அவருடைய கரத்தில் முழு இருதயத்தோடு நம்மை அர்ப்பணிக்கலாமா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆதரவு தருகிறவராய், நல்ல ஒரு துணையாய், உற்ற நண்பனாய், ஒரு தகப்பனாய், தாயாய், ஒரு தோழனாய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். இயேசுவே, எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கவலைகளை மாற்றுகிற உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.